2024 ஆகஸ்ட் 18ஆம் தேதி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் காலத்தால் அழியாத பாடல்கள். Next singer we have I call upon T.M.S. Balraj. One sir, நீங்க பாடுங்க. Sorry Shekhar. T.M.S. Balraj and yourself to perform the song. இது நான் அம்ச பாட்டு. சுரேந்தர் வா, எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. I couldn't manage, anyway I'll do. I sincerely thank Surya Narayanan sir and Srimati Lalita ma'am. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஹால் ரெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க எனக்கு. I am grateful to you sir. இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்னால தான் we are able to do the show. இல்லைனா very difficult for me. பால்ராஜ் சாருக்கு நான் ஒரு சாங் அமிச்சேன். ஹாய் ராஜ். பால்ராஜ் சாருக்கு நான் ஒரு சாங் அமிச்சேன். அவர் கேட்டுட்டு நான் இதை பாடினது இல்லைன்னாரு. இருந்தாலும் பாடுங்க சார். நான் he has taken the song. கேளுங்க. அந்த கிளிப்பிங் இருக்குல்ல, அந்த கிளிப்பிங் அமிச்சிருக்கேண்ணா. ஒரு நிமிஷம் நான் போடுறேன், அந்த சாங் போடுங்க. ரங்கராஜன், இந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி நான் அதிகமாக திரைப்பட பாடலைன்னா கூட 10,000 பாடலுக்கு மேலே அப்பா பாடியிருக்காரு. அந்த பாடல்களை நான் பாடுறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் சில டஃப்பான சாங்ஸ் எல்லாம் நான் இங்கே மேடையில் நவராஜ் குழுவிலையும் பாடியிருக்கிறேன். அது இப்போ நான் பாடுறது இன்றைக்கி தான் முதல் தடவை பாடுறேன். மற்றபடி எல்லா இடத்துலையும் எல்லா ப்ரோக்ராம்லையும் வேறு பாடல்கள் பாடியிருக்கேன். ஏன்னா இது சோக பாடல்ன்றதுனால நிறைய அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்ரீதர் நவராஜ் இது பர்டிகுலராக வேணும்னு சொன்னதுனால ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. தென்னை இளம் கீட்டினிலே தென்னை இளங்கீட்டினிலே தாலாட்டும் தென்றலது. தென்னை இளங்கீட்டினிலே தாலாட்டும் தென்றலது. தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும். கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே 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 ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும்.
நன்றி. மை பிலவட் ராம்ஜி அங்கே உட்காந்துருக்கான் பாருங்க, அவனும் நானும் தான் 1975 இந்த ட்ரூப் ஆரம்பித்தோம். ஒரு கை தட்டுங்க சார். 75 இதில் பிறகு பாலசுந்தரம் என்ன சார், என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதே போல் எஸ்என் சுரேந்தர் வந்திருக்காரு. என்ன ஒரு குரல் வளம் இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹை டீ இருக்கு. கைண்ட்லி ஹேவ் யுவர் ஹை டீ அண்ட் கம் பேக் அகெயின். யூ வில் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் சாங்ஸ், க்ளோரியஸ் சாங்ஸ். தியாகு, சங்கர், ஸ்ரீதர் எல்லாம் ஸ்டேஜுக்கு வாங்க. ப்ளீஸ் கம். ராஜ் இல்லையா, ராஜன் தான் வாங்க ஸ்டேஜுக்கு. தேங்க்யூ. டீம் தான் நவராக்ஸோட ஏர்லியர் ஸ்டேஜ் 1975 to 80. இந்த டீம் இல்லைன்னா நவராக்ஸ் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அந்த நாளில் மோனோ சிஸ்டம் தான், ஆடியோ மைக்கெல்லாம். முதல் ஷோலேருந்து என்னோட சேர்ந்திருக்கோம் ராம்ஜி. பேக் போன் இல்லாம வீக் போன், பேக் போன் ராஜன் எவ்வளோ ஓடிருக்கேன். ஒரு லூனா வச்சிருந்தேன். ஒரு கச்சேரிக்கு போனோம், அட்வான்ஸ் வாங்கத்தை நான் போக முடியாது. நீ இப்படி போறேன் போய் மழையில போய் அட்வான்ஸ் பாயிண்ட் வந்து கொடுத்தவன் இல்லை. ஒவ்வொருத்தரும் பாண்டியனை பற்றி சொல்லணும்னா 35 வருஷம் சவுண்ட் இன்ஜினியர் சார். எனக்கு அதெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஹாய் பாண்டியனா. கார்த்திக் பற்றி நான் 2 வார்த்தை சொல்லணும். எவ்வளோ பேர் புகழ் வாங்கிட்டாலும் கார்த்திக் வந்து டிவோஷனில் போயிட்டார். ரொம்ப பெரிய சந்தோஷம் அது எனக்கு. பாண்டியனா வாங்க. யா, ரொம்ப சந்தோஷப்படுறேன் கார்த்திக். அண்டு ஹி இஸ் அ ஒண்டர்ஃபுல் சிங்கர் டூ. உன்னை பாடின பாட்டு நான் மறந்துட்டேன், கொஞ்சம் சொல். யா, தேங்க்யூ ஸோ மச். அதே போல் வினி பாய், வின்சென்ட். நான் என்ன சொல்வேன், பாலாஜின்னு ஒருத்தன் ட்ரம்ஸ் வச்சான், அவர் கூட வந்து வாசிப்பாங்க. வினியை யாருக்கும் அடையாளம் தெரியாது, பட் என்ன தெரியும்னா அப்படி ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் நேச்சர் பேஸ் கிட்டாரிஸ்ட். டாக்டர் வாசுதேவன், உம்முடி வாசுனா தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஒண்டர்ஃபுல் பர்சன். அவ்வளோ நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட்டில் அவங்க அப்பா உம்முடி அனந்த் இருக்கார், ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. ஒண்டர்ஃபுல் பர்சன். நான் ரொம்ப அருமையாக காங்கோ ட்ரம் வாசிப்பார் அண்ட் பாங்கூஸ் வாசிப்பார். தேங்க்யூ. ஸ்ரீதர் கொஞ்சம் அப்புறம் பேசிக்கலாம். இருந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துப்போம். ஏன்னா எல்லாம் கிளம்புவாங்க. இப்போ பேசிக்கினே இருக்கீங்க. ஆரம்பிச்சு 2:30 3:15 பேசினே இருக்காரு. எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடணும். சரி விடுங்க, மைக்லாம் கிடையாது. ஐ ரிக்வெஸ்ட் சார், இப்படி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருங்க சார். ஏன்னா இவங்களாம் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதுக்கு பாடும்போது பேசினா போறோம் ஸ்ரீதர்? அதில் அதான் பண்ணுவீங்க எப்போவுமே நீங்கள் சார். எல்லாம் பெரிய உருவம் சார். கவர் ஆகிறோமா? தேங்க்யூ. ரேகா பற்றி சொல்லணும்னா, ஷி ஹஸ் பின் சிங்கிங் ஃபார் 10 years. ரேகா ரொம்ப அருமையாக பாடுவாங்க, பாட போகிறாங்க 15 years. ஷீல் பி சிங்கிங் எ சாங் ஃபார் அஸ். ஸ்ரீராம் பற்றி சொல்லிட்டேன். பிவிஆர் ரொம்ப அருமையாக பாடுவார், ரொம்ப பாடியிருக்கார் நவராக்ஸ் ஒரு 15 வருஷம். 24 years நவராக்ஸுக்கு. சுதாகர் எக்ஸலண்ட் பிளேயர். ஹி ஹஸ் கம் ஓவர் ஹியர். அருமையான ஒரு குடும்பம். தேங்க்யூ சுதாகர். பாபு வாங்க வா பாபு. தேங்க்யூ. பாபு பற்றி சொல்லணுன்னா, ரஹ்மான் கிட்ட கீபோர்டு எடுத்துகிட்டு வரவனா இங்கே வந்து அவன் சொன்னான், உங்கள் கிட்ட வந்து நான் நல்லா இருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இன்றைக்கி 2 ப்ரோக்ராம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கான் பாபு. தட்ஸ் அ கிரேட்னஸ் ஆஃப் யூ பாபு. தேங்க்யூ. குட் விஷஸ்ரா. ஒரு நிமிஷம் ராஷ்டிரா, எல்லாம் ஷால் போத்திருக்காங்கல்ல. தேங்க்யூ ஸோ மச். பவானி சங்கர்னு இவர் ஒண்டர்ஃபுல் கீபோர்ட். ரமேஷ் சாரி, பவானி அவங்க சிஸ்டர். ஒண்டர்ஃபுல் சிங்கர். நவராக்ஸோட பேக் போன் ஆஃப் தட் திங். இல்லை உண்மை அதுதான். தேங்க்ஸ் ராஜன். இல்லை இவங்கெல்லாம் இல்லை, நான் ட்ரூப் நடத்த முடியாது சார். நான் சோம்பேறி சார். பார்ட்டிக்கிட்ட அட்வான்ஸ் கூட வாங்க போக மாட்டேன். அதே போல் ரமணி அண்ணா எப்படி இருக்கீங்க? கார்த்திகோட அப்பா. ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இந்த நேரத்தில். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து எனக்கு பார்க்குறாங்கன்னா இட்ஸ் மை ப்ளஷர் அண்ட் ப்ரிவிலேஜ். தேங்க்யூ கார்த்திக். குட் விஷஸ், கிரேட் விஷஸ் கார்த்திக். கிரேட் விஷஸ். மகேஷ் நவராக்ஸோட ஃபர்ஸ்ட் ட்ரம்மர் இவர் தான். பாருங்க எவ்வளோ ஒரு அண்ணன். ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. பாபு எப்படி சொல்லுவார் அவர்? கொஞ்சம் கன்வின்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னுவார். ஒண்டர்ஃபுல் திங் மகேஷ். இந்த பாண்டியண்ணா தேங்க்யூ பாண்டியண்ணா. ஸ்ரீதர், என் ஃப்ளூட் ஸ்ரீதர். இவரை பற்றி சொல்லணுன்னா,
TN22DY8820 டு பி ரிமூவ்டு. இந்த கார் மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பிரேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஹாய் சேகர், அந்தரா சேகர், வா 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 வா. ஸோ நைஸ் சேகர், ஸோ நைஸ் சேகர். நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணேன், எல்லாரும் வந்திருக்காங்க. அதே போல் இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, ஸ்ரீதர், ஃப்ளூட் ஸ்ரீதர் அஸ்ஸாமில் இருந்தான், ஆல் இயர் ரேடியோலையும் இருந்தான். அவனுக்கு அஸ்ஸாமில் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி ஒரு பழக்கம். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஃப்ளூட் ஸ்ரீதர் எனக்கு வந்து என் பர்த்டே October 2 4 o'clock லேண்ட்லைனில் ஃபோன் வரும். ஹலோ யாருங்க? ஸ்ரீதர், நான் தான் ஸ்ரீதர் பேசுகிறேன். ஒரு பெரிய மகான் பிறந்த அன்னைக்கு நீ மாப்பாவியும் பிறந்துட்ட அப்படின்வான். காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு நான் பிறந்துட்டேன்னா அது அவ்வளோ நக்கலாக சொல்லுவான். பேசுகிறா, சீக்கிரமாக பேசு. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நவராக் சார்பாகவும் என்னுடைய ஃப்ளூட் ஸ்ரீதர் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இங்கே இன்றைக்கி வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்க்கும்போது ஆத்மார்த்தமாக ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்கள யாருமே ஸ்ரீதர்ஸ் நவராஸ் இனாகிரேஷன் அன்றைக்கி வந்திருக்க மாட்டாங்க. நான் போனேன் 1975 ஸ்ரீதர்ஸ் நவராஸ் இனாகிரேஷன் அன்றைக்கி ஒரு அக்கேஷன் எனக்கு கிடச்சிது. நான் அன்றைக்கி போய் பார்த்துருந்தேன் கச்சேரிக்கு 75ல். நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். 77ல் நான் நவராஸில் புல்லாங்குழல் வாசிக்க வந்தேன். அப்பப்போ 77ல் வாசிச்சுட்டு இருந்தேன். 79லேருந்து 83 வரைக்கும் நிறைய கச்சேரிகள், கணக்கு வழக்கு கிடையாது, எண்ணிக்கையில் சொல்ல முடியாது, அத்தனை கச்சேரிகள் வாசித்தேன். நவராக்ஸ் இனாகிரேஷன் இருந்தால் இன்றைக்கி நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 50 வருஷம் ரொம்ப பெரிய டைம். அது ஒரு ஆர்கெஸ்ட்ரா கூட இப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போடு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஒரு எழுத்தாளரும் கூட. ஒரு எழுத்தாளர்ன்ற முறையில் மனிதர்களை பற்றி ரொம்ப ஆழமாக சிந்திக்கிற ஆள். அந்த அடிப்படையில் சொன்னால் அவர் எந்த அளவுக்கு உறவுகளை நேசித்தா அந்த அளவுக்கு ஆர்கெஸ்ட்ரா மெயின்டைன் பண்ணிட்டு வருவார். அது ரொம்ப பெரிய விஷயம். அது வெரி கிளாட். அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்ரீதர், தேங்க்யூ ஸ்ரீதர். இங்கே ஃபீமேல் சிங்கர்ஸ் எல்லாம் ராம்ஜி ஒரு நிமிஷமா மச்சான் வாடா கட்டிக்கடா. என்ன எனக்கு என்னன்னா 50 வருஷம் இருக்கும். இந்த காலத்தில் நான் அஞ்சலி செலுத்தணும்னு நினச்சேன், விட்டுட்டேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். அதாவது செல்வராஜன் பாடியிருந்தார். அவர் யார்? ராஜ்குமார் தானே, எஸ் ஏ ராஜ்குமார் அப்பா. அவர் இறந்து போயிட்டார். எஸ்டி பாபு இறந்து போயிட்டார். சலபதி இறந்து போயிட்டார். வேணு, சீனா, ரங்கா, மது, என் உயிர், தப்லிஷ் அவன் இறந்து போயிட்டான். பிரசாத் இறந்து போயிட்டான். சொல்கிறா அப்புறம் யார்? எஸ்டி பாபு. நான் இவங்களெல்லாம் அவ்வளோ நேசித்தேன். எனிவே அவங்க ஆசீர்வாதத்தோட இன்னும் நவராக்ஸ் ஜேர்னி பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சுரேந்தர், எனக்கு ஹலோ எஸ்என் சுரேந்தர், இவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்வேன். ஐயோ, தேங்க்யூ எஸ்என் சுரேந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ராம்ஜி, அப்புறம் எஸ்என் சுரேந்தர். ஹலோ, எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். நானும் அவனும் விவேகானந்தா காலேஜ் முடித்த உடனே லாஸ்ட் இயரில் டிசைட் பண்ணோம், ஒரு கச்சேரி ஆரம்பித்தா என்னன்னு சொல்லிட்டு ஈவினிங் கேன்டீனில் உட்காந்து டிசைட் பண்ணி அப்புறம் ஒரு 1 வீக்கில் நான் அதுக்கு ப்ரொசீட் பண்ணோம். மிட்லண்ட் தியேட்டரில் தான் இனாகிரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போயே ஸ்ரீதர் 4 வயலின்னு, இது கிளாரினட்டு, ஃப்ளூட்டு, கீபோர்டு, ரிதம் ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரா வச்சு என்னை எப்படி சொல்லிக் கொடுப்பான்னா ரெக்கார்ட் பிளேயரில் போட்டு அந்த பக்கத்தில் பாட சொல்லி கேட்டுன்னு இருப்பான். தில் கியா கரே சப் கிஸே கிசி கோ प्यार हो जाए तेरे बिना जिंदगी से कोई शिकवा तो नहीं शिकवा नहीं. இந்த பாட்டை அப்படி ரெக்கார்ட் போட்டு சொல்லி கொடுத்து தான் நானே வளர்ந்து வந்தேன். பட் ரொம்ப அமைதியாக ஒரு 50 வருஷம் தாண்டிட்டான். ஆனால் எப்படி இளமையாக இருக்கான்னு தான் எனக்கும் தெரியல. ஆனால் அவனை பற்றி நிறைய சொல்லலாம். எனக்கு என்னமோ ஷீல்டு கொடுக்குறான். எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கும். மோதிரம் சைனா மோதிரம் எதிராக எதுனா போட்டார்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சாவி மாத்திரம் கொடுத்தாரு ஒரு காலத்தில், சந்தோஷமாக வாங்கினோம் சாவி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஸ்ரீதர் ஃபுல்லாக ரிஹர்சல் வச்சு தான் கச்சேரி பண்ணுவான்.
ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா போட்டு ரிஹர்சல் வச்சு ஒவ்வொரு பாட்டையும் எடுத்தேன். அப்போ நல்ல பாடல்கள் எங்களுக்கு அமைஞ்சது. எங்களுக்கெல்லாம் நல்ல சாங் பாடினோம். அது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். அது ஸ்ரீதரை பற்றி சொல்லணும்னா உட்காந்துட்டு இன்றைக்கி ஒரு 50 வருஷம் எடுத்து இன்னொரு 100 வருஷம் கூட ஸ்ரீதர் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராம்ஜி வந்தவொடனே நீ பாட மாட்டேன்னு சொன்னேன். நான் பாடத்துக்கு வரல. எதுக்கு சிந்திய சென்மணி சிப்பியில் வச்சாச்சு. நீ சாங் பாடுற பிச்சிருவேன் பிச்சி. ஒரு நிமிஷம் வாங்க ஒரு நிமிஷம். நம்மளுடைய பட்டிமன்றம் குரூப்பே எங்களுக்கு ஒரு மரியாதை செய்கிறார்கள். ரொம்ப பெருமைப்படுறேன் சார். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். யா 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 ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ 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 ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, இதெல்லாம் எதுக்கு சார்? இதெல்லாம் எதுக்கு சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். ஸோ இத்தனை பேரை நாங்கள் மகிழ்விச்சிருக்கோன்றதே எங்களுக்கு பெரிய பெருமை இல்லையா? உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ பேரை மகிழ்விச்சதுனால தான் 50 வருஷம் போயிருக்கோம். என்னுடைய பிளேயர்ஸும் சிங்கர்ஸும் எக்ஸம்ப்ளரி. இல்லைன்னா இவ்வளோ நிச்சயமாக சாதிக்க முடியாது. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் எனக்கு வருவாங்க. ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன், பெருமிதம் அடைகின்றேன். பட்டிமன்றம் குரூப்பின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். ஏன் சார்? ஏன் சார்? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ராமசுப்ரமணியம் சார், எதுக்கு சார் இது? தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 ஸோ மச். சாய்ராம் சாய்ராம். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. இவங்க எல்லாம் அன்பாலாத்து செய்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வா விஜயன் வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. தேங்க்யூ 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 ஸோ மச்மா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சுதாவலி மேம். தேங்க்யூ தேங்க்யூம்மா. கீதா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதோ வாங்க, ரம்யா துரைசாமி வந்திருக்காங்க இல்லையா? எல்லாரும் பாட இருக்காங்க உங்களோட. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா. குட் விஷஸ் குட் விஷஸ். அம்ருதா நவராக்ஸோட சீனியர் மோஸ்ட் சிங்கர். எவ்வளோ வருஷம் பாடிருக்காங்க தெரியுமா? தேங்க்யூ அம்ருதா. தேங்க்யூ ஸோ மச்மா. குட் விஷஸ் டு யூ. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ ரமணா. எதுக்கு ரமணா இதெல்லாம்? தேங்க்யூ ரமணா. தேங்க்யூ தேங்க்யூ. திங் இந்த அளவுக்கு தேங்க்யூ ரமணா. குட் விஷஸ் ரமணா. தேங்க்யூடா பாபு. தேங்க்யூ 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 ஸோ மச். உண்மையிலே 77 1977 ஒரு கீபோர்டு இன்சார்ஜாக நான் வந்தேன். அப்போ அந்த வீட்டில் அவங்க பேர் சொல்லவானா, அந்த வீட்டில் இவர் கேட்டுக்கின்னு இன்சார்ஜ் எடுத்து வச்சாக்கா அவன் எனக்கு வேலைக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கினாரு. அப்போ வரும்போது 2 ரூபா கொடுத்தாரு. 25 பைசா கொடுத்து சைக்கிளில் போய் சொல்லிட்டு வர சொல்லுவார். சார் அந்த 2 ரூபா கொடுத்ததில் அப்போ அந்த மகிழ்ச்சி. அப்போ கச்சேரிக்கு பேங்கஸ் என்னை வாசிக்க கற்றுக் கொடுத்தாரு. அதனால தான் நான் இன்றைக்கி ஓஹோன்னு பிளேயர்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்ல, எங்கள் செட்டியார் சாரை சொல்லுவேன் நல்ல பிளேயரான்ட்டு. உண்மையிலே இவரால் தான் நான் முன்னுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கினே போயிருந்திருப்பேன். கச்சேரி வாசிக்க கற்றுக் கொடுத்தது இவர், சபேஷ் முரளியில் அவர், பழனின்னு தபலா பிளேயர். அவங்க 3 பேரில் இவர் தான் முதல்ல எனக்கு பேங்கஸ் கற்றுக் கொடுத்தாரு. அதனால் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. 6:36 நான் 6:30க்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். முத்துக்குமார் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஒரு CEO ஆஃப் எ கன்சர்ன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐ ஆம் பிளஸ்ட் சார். 50லேயும் நாங்கள் உங்கள் கூட இருந்துட்டோம், 70லேயும் உங்கள் கூட இருப்போம், 80லேயும் இருப்போம். உங்கள் 60, 70, 80 அந்த ரசிகர்களுக்கு எப்பவும் தொடர்ந்து கொடுத்துட்ருங்க சார். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மா ரொம்ப சந்தோஷமா. வா வா, நான் கவனிக்கல. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. Yeah. Okay. It's going to be ரவி. அன்புடன் ரவி அப்படின்னு என்ன கூப்பிடுறவர் இல்லையா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சேன் சார். பணம் காசு கண்ட வகையில். எதுக்கு ரவி இதெல்லாம் எனக்கு? ஏன் ரவி? என்னப்பா இது? MESல இருக்காரு. அவ்வளோ சந்தோஷமான ஃப்ரெண்டு. நான் எல்லாருக்கும் ஷீல்டு தரணும். கிட்டத்தட்ட 100 ஷீல்டு இருக்கு. ரவி நீ வாங்கிட்டு தான் போகணும். இப்போ கிளம்புறேன்னா பிச்சிருவேன். பிச்சு சொல்லிட்டேன்.
இல்லை I'll give you the shield ப்ளீஸ். ஹரி என்னுடைய பையனை கூப்பிடுறேன், அதே போல் அத்விதா என் பேத்தியை கூப்பிடுறேன். தே கம் ஹியர், கம் டு த டயஸ். ஹரி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரவி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தியாகு. திருச்சி லோகநாதன் சாரோட புதல்வர் தியாகராஜன் வந்திருக்காரு, சங்கர் ராஜா. ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான், ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் மை சன் ஹரிஹரன் அண்ட் மை பேத்தி அத்விதா. அத்விதா ஒரு 4 லைன் பாடு, சும்மா பாடு, அப்படியே வா. ஆடி பாடி மாய கைய தாய் மடிய கன்றிடிப்போர் மாய கண்ண தூங்குகின்றா தாலேலோ அவன் வாய் நடிய மண்ணெனுந்து மந்தெழுத்தை தாக்கிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றாள் ஆராரோ அவ பொன்னகளே பாப்பழக்கம் யாய் முட்டம் தேடக்கும் கண்ணியாரே கோப்பியாரே வாரீரோ கண்ணியாரே கோப்பியாரே வாரீரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு வார்த்தை நீ பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நானும் ஒரு மியூசிஷியன் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நான் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஒரு மியூசிக் ஸ்கூல் நடத்திட்டுருக்கேன். அண்ட் எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு ஃபுல் காரணம் அப்பா தான். இந்த 50th இயர் இங்கே செலிப்ரேட் பண்ணுற இந்த ஆர்கெஸ்ட்ரா எனக்கு 4-4.5 வயசு இருக்கும்போது, இவளோட சின்ன வயசு, என்னோட வீட்டில், பழைய வீட்டில் வந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க. அப்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து இறங்கும். அது அன்றைக்கி வந்து எனக்கு திருவிழா மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன குழந்தைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஹாப்பினஸோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். கீபோர்ட்லாம் பார்க்கும்போது அதை போய் தொட்டு பார்க்கலாமா, ஏதாவது அடிப்பாங்களா, திட்டுவாங்களா அப்படின்லாம் இருக்கும். அப்போல்லாம் பெரிய ஆர்கன்ஸ் இந்த மாதிரி காம்பேக்டாக இருக்காது. ஸோ அந்த ஸ்டேஜிலிருந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி கற்றுக்க வச்சு, அண்ட் இன்றைக்கும் 50 வருஷமாக பண்ணிகிட்ருக்காருன்னா ஐ சி ஹிஸ் பேஷன் ஃபார் மியூசிக். அவரோட லவ் ஃபார் மியூசிக் அது வந்து யாராலையும் ஈடுகட்ட முடியாது. இப்போவும் வந்து எதை வேலை பண்ணிகிட்டு இருப்பேன், திடீர்னு வருவார், வந்துட்டு சிந்து பேரவில் ராஜா சார் என்னம்மா பாட்டு பண்ணியிருக்காருன்னு அழுதுருவார். சம்மந்தமே இருக்காது. அப்போ தான் வந்து நிம்மதியாக சாப்பிட்ருப்பேன். ஆக்சுவலாக திடீர்னு சிந்து பேரவில் என்னம்மா பாட்டு பண்ணியிருக்காரு ராஜா சார்னு அழுவார். ஸோ அந்த அளவுக்கு ஹி கேன் கனெக்ட் வித் மியூசிக் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் இப்போவும் இந்த மாதிரி நல்ல சாங்ஸுக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடு கூடி அதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ எம் வெரி ப்ரவுட். Thank you all so much. Have a good evening. Thank you ஹரி. தேங்க்யூ. வாங்க, என்னுடைய ஸ்கூல்மேட் 71 பேட்சில் கிருஷ்ணன் காலேஜ் ஸ்கூலில் நான் படித்தேன். பாரி வாடா, பாரி ராமி. பாரி ஒரு ராதாகிருஷ்ணன்றவருடைய இவங்களை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லனா நான் பிறந்ததே பிரயோஜனம் நினைக்கிறேன். எஸ்ரா சாமியல், பாரத் ஓவர்சீஸ் பேங்க். ஐ ரைட் எஸ்ரா? பெரிய ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. பாரி அவங்க அப்பாவுக்கு ஒரு விழா எடுத்தார். அப்பா பேர் என்ன? ராமகிருஷ்ணன். என்ன ஆர்டிஸ்ட் தெரியுமா? ஸ்கூல் டேஸ்லேயே நான் என்ன வரைவான் தெரியுமா? சிறந்த ஓவியன். ஒரு பாட்டும் பாட போகிறான் இன்னைக்கு. அதே போல் ராமி, டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஐ ரைட்? இந்தியன் பேங்க். இவர் தனியாக ஒரு கார் வச்சு he is doing his business. விக்டர், JJR எட்வின், லீடிங் அட்வொகேட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எட்வின். ஒண்டர்ஃபுல் பியானிஸ்ட், அருமையாக வாசிப்பான். நாங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்திப்போம். ஸோ நைஸ் ஹேவிங் கம் ஓவர் ஹியர் அண்ட் கிரேஸ் மை ஈவ். தேங்க்யூ. எங்களுடைய இனிய நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் ஸ்கூலில் படிக்கிறப்பவே அப்போல்லாம் ஒரு அலுமினிய பெட்டி வச்சுருப்போம். எல்லாருமே புக்ஸ் எல்லாம் தான் எடுத்துகிட்டு வருவோம். அநேகமாக நான் வருவேன், இன்னும் 2-3 பேர். ஸ்ரீதர் ஒரு பெட்டி வச்சுருந்தார். அந்த பெட்டியிலே தாளம் போடுவார். அவர் தாளம் போடுவார், நான் பாடுவேன். இவங்க பசங்கள்லாம் ஒரே கிண்டல், என்னடா ஒரே மியூசிக் குரூப் இங்கே ஆரம்பிச்சிட்டிங்கன்னு.
ஆனால் நிஜமாகவே நண்பர் ஆரம்பித்தார். வெற்றிகரமாக 50வது வருஷம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தால் நான் சொல்கிறேன், இதில் எவ்வளோ சிரமம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து லக்ஷ்மண் சூரியதெல்லாம் எங்கள் உறவினர்கள் தான். ஆனால் நான் அவங்கக்கிட்ட அடிக்கடி போகிறதில்ல. நானும் காமேஷ் ராஜாமணி ட்ரூப்பில் ஒரு 6 மாதம் பாடினேன். அதுக்கப்புறம் தந்தையார் வந்து அழைத்து வந்து விட்டார். அங்கே எல்லாம் போகாத, நைட் ஆகும், நீ லேட்டாக வர, ஒழுங்காக உடம்பு பார்த்துக்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். ஆனால் ஸ்ரீதரால் நான் மறுபடியும் இங்கே பாட இருக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து பொறுத்துக்குங்க. அண்ணன் டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல் தான். அந்த பாடலை பாட இருக்கிறேன். ஸ்ரீதர் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நல்வாழ்த்துகள். எங்களுடைய நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள், நல்வாழ்த்துகள். அவருக்கு ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் உண்டு. ரொம்ப தேங்க்ஸ். ஜேஜேஆர் எட்வின், சீனியர் அட்வொகேட். குட் ஈவினிங். நாங்கள் அனைவரும் 66 சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் சேர்ந்தோம். 4th பீரியட், அதாவது மதியம் அரை மணி நேரம் பாட விடுவார் எட்வர்ட் மாஸ்டர்ன்றவர். அப்போ தான் தெரியும் இன்னர் இன்ஸ்டிங்ஸ், இன்னர் டேலண்ட்ஸ். ஸ்ரீதர் முதல் எனக்கு தெரிஞ்சு பாடினது காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அப்புறம் அன்று வந்ததும் அதே நிலா, எல்லாம் பாடுவோம். டேபிள் தான் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் பாக்ஸ் வாஸ் தி drums. We had a wonderful time. God blessed us over the years. And my wish is I should play piano for him in one of the songs later. Okay? God bless you, Sridhar. Thank you so much. 71 batch. Thank you so much. Thank you so much. Thank you. Really great. Thank you. Yeah. So, Bombay Ananta நான் சொன்னல இந்த லேமினேஷன், வாட் வி கால் இட் as, அது பேர் என்ன சார்? எல்இடிக்கு. எனக்கு அது பேர் கூட தெரியாது. அதுக்கு பணம் கொடுத்தவரே இவர் தான். திடீர்னு ஒரு வாரம் கூப்பிட்டாரு, போனேன், நான் பேர் பண்ணுறேன்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னா. தட்ஸ் ஆல். மியூசிக்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. ராஜேஷ் மேலே வாங்க, ராஜேஷ் மேலே வாங்க. எனக்கு என்னன்னா மியூசிக்கில் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு 18 வருஷம் கிளாசிக்கல் படித்தேன். 5 பஞ்சரத்ன கீர்த்தனையும் மனப்பாடம் பண்ணேன் சுப்பையா பாகவதர்கிட்ட. வெஸ்டர்ன் எல்டிசிஎல் முடித்தேன் வெங்கடேஷ் மாஸ்டர் கிட்ட. என்ன சொல்கிறேன்னா, அதனால் சினி மியூசிக் மேலே அவ்வளோ விருப்பம் வந்தது. சிறப்பாக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். விஜி எவ்வளோ லேட்டாக வர? வணக்கம். முதல்ல கீதம் பழனிசாமி அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவர் தான் வந்து சொன்னார் இப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. 50 years ஆஃப் ஸ்ரீதர் சார். நாங்கள் 50 years கான்ட்ரிபியூட் பண்ணிவங்களுக்கு நம்மளால் ஒரு சின்ன உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு. அவர் எல்இடி கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னாரு. எஸ் சார் அப்படின்ட்டு உடனே பண்ணினேன். இது இங்கே சென்னை நான் வந்த காரணமே வந்து மெல்லிசை மன்னர் தான். ஐ மேட் ஏ தமிழ் ஃபிலிம் வித் மெல்லிசை மன்னர். அவர் பிளெஸிங்கில் ஐ டர்ன் அவுட் டு பி அ மியூசிக் கம்போசர். ஐ ரிலீஸ்ட் சாங்ஸ். சார் வந்து பாட்டு கேட்டாங்க, அதை பற்றி அவர் தான் சொல்லணும். எஸ்பிபி சார் எனக்கு 12 பாட்டு பாடியிருக்காங்க. ஐயப்பன் ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐ எம் இன் த மேக்கிங் இன் 11 languages ஆஃப் இந்தியா. எனி டேலண்டட் சிங்கர்ஸ் அக்ராஸ் த குளோப், ப்ளீஸ் come and participate. It's a 100 crore project. 85 crore will go to charity. Please be ready. All the singers, the lyricists, chorus, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. We are going to create a charity for all these people. 15 crore will be spent towards all the things. I told இவரோட சீரியஸ்னஸ் ஸ்டுடியோ வந்தாங்க. அண்ணா காலத்தோடு சொல்கிறேன், யூ ஆர் கிரேட். யுவர் டெடிகேஷன் டு மியூசிக் இஸ் அன்பிலீவபிள். இவ்வளவு எமோஷன் ஆகக்கூடாது, அது வேறு விஷயம். உங்களோட I want to be associated with you in all my endeavors. Please come. All the best to everybody who is connected with. Thank you. மிக பெரிய பிஸ்னஸ் மேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ கால் அப்பான் வாங்க சோமு சார், வாங்க ராஜேஷ் உதயராகம். வாவ், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, தேங்க்யூ சோமு. குட் விஷஸ் டு ராஜேஷ், கிரேட். இவரை பற்றி நான் நிறைய பேசணும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுகிறேன். யாரோட ஒர்க் பண்ணீங்க சார்? சொல்லுங்க ராஜேஷ். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜேஷ் மலர்வண்ணன். நான் ஒரு லிரிக் ரைட்டர் அண்ட் டயலாக் ரைட்டர். ஐ பீன் ஒர்க்கிங் வித் ஆல் ஹிந்தி ஆக்டர்ஸ் லைக் அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான். ஸோ இப்படி பல பேரோட எழுதியிருக்கேன். அதை சார் பெருமையாக சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பார்த்து நிறைய கற்றுக்குறோம். எல்லோரும் சொல்லுவாங்க, என் வயசு இவருக்கு சர்வீஸ்.
அதனால் வந்து ஸோ ஒரு காலத்தில் சின்ன வயசில் பார்க்கும்போது இந்த கச்சேரிகளை ஆரம்பத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் நவராக்ஸ் கச்சேரிம்பாங்க தெருவில் எல்லாம் அந்த அம்மன் கோயிலெல்லாம் போடுவாங்க போது எப்படியாவது வீட்டுக்கு தெரியாமல் நைட்டில் ஒரு 2 பாட்டாவது கேட்டுருணுன்னு ஏன்னா வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வீட்டுக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு 2 பாட்டாவது கேட்டுட்டு வந்த காலம் இன்றைக்கி அவங்களோட மேடையில் நிற்கிறது எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். இதே மாதிரி 100th ஆனிவர்சரியும் வரணும், நாங்கள் வந்து கேட்கணும். ரொம்ப உழைப்பாளி, ரொம்ப சின்சியரான மனிதர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சோமு. ராஜேஷ், ஐ கால் அப்பான் டிஎம்எஸோட தவ புதல்வர் பால்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஏன்னா ஒரு வாட்டி முடிச்சு நான் ஃபுல் சாங்ஸ் போயிடலாம். நான் டோன்ட் மிஸ்டேக் மீ. வாங்க பால்ராஜ் சார் வாங்க. அவருக்கு ஒரு சாங் அமிச்சேன். ஐயோ அப்படின்னாரு, நீங்கள் பாடுங்க சார், அந்த பாட்டு எக்ஸம்ப்ளரியாக இருக்கும்னு அந்த பாட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. தேங்க்யூ ஸோ மச். இசை மழையில் நனைய வந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் இந்த மேடையில் இருப்பது ஒரு நன்னாளாக நினைக்கின்றேன். 50 ஆண்டு கால சாதனை, அது மறக்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட சாதனையில் நானும் ஒரு சிறு பங்கு எப்பவும் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர் இசைக்குழுவில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் நடத்துவார். வெரி டிசிப்ளின். சும்மா பாடும்போது அப்படி போகணும் இப்படி போகிறது அதெல்லாம் இங்கே இருக்காது இவருடைய ஆர்கெஸ்ட்ராவில். அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் நடத்தும் முறை. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடையை பொறுத்துகிறேன். டிஎம்எஸ் சாருடைய பாடல்கள் எப்படி இருக்கும், அவரும் அவருடைய அண்ணன் செல்வகுமார் மிக அருமையாக பாடுவார்கள். தேங்க்யூ ஸோ மச் பால்ராஜ் சார். நீங்கள் பாடணும் எங்களோட. என்னப்பா கடகடன்னு வாங்க மகேஷ் வா. தேங்க்யூ மகேஷ். தேங்க்யூ மகேஷ். ரொம்ப சந்தோஷம் மகேஷ். தேங்க்யூ ராம் வா, சட்டுன்னு வா. தேங்க்யூ ராம். விஜய் ட்ரம்மர் கிங்ஸ்லின்னு எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு, அவரோட பையன் அவர். என்ன லேட்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சினி வாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. போதும் சார், இதோட ராம் சுப்ரமணியம் சார் போதும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த அன்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பாட்டு தான் பாட போகிறோம். ஐ கால் அப்பான் யார் ஜெயஸ்ரீ சொல்லுங்க. ஆகாய வீதியில் ரெடியா? என்ன சாங்கு? ஆகாய வீதியில் அந்த சாங் இல்லையா? ஆஹா இன்ப நிலாவினில் அடம் பிடிக்கிற ராஜ் சார் அந்த பாட்டு தான் பாடுவேன். பாடுங்க சார். கண்டசாலா வாஷ் சொல்லுங்க. ஜார்ஜ் சார் வாங்க சார். ப்ளீஸ் எடுத்து போய் கொடுத்துருங்க. எனக்கு எதுக்கு சார்? சாரி, எனக்கு இதெல்லாம் தேங்க்யூ. ரொம்ப வா ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு பெரிய ஷீல்டு கொடுங்கப்பா ப்ளீஸ். வாங்கிக்கோங்க மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது நீங்களே கொடுத்துருங்க அவங்கக்கிட்ட. சந்துரு சார் நீங்கள் தான் சீனியர் மோஸ்ட், எல்லாருக்கும் கொடுத்துருங்க இது. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சார். என்னுடைய இன்னைக்கு வடை டீ எல்லாம் அரேஞ்ச் பண்ணது இன்னைக்கு ஜார்ஜ் சார் கொடுத்துட்டேண்ணா. ஓகே. ஐ கால் அப்பான் சம் அதர் திஸ் திங். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப டைம் ஆகுது சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க நீங்க. ஸோ இந்த சாங் ஆஹா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெகமே ஆடுதிலே. வா. கோபால் சப்தஸ்வரம் வந்திருக்காரு. ஐ கேனாட் மிஸ் ஹிம். இவர் தான் முதல்ல டிவியில் பொதிகையில் அந்த துள்ளாத மனம் துள்ளும் பண்ணார். கோபால் சப்தஸ்வரம். தேங்க்யூ கோபால். ஸோ நைஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். Ayo, it's our pleasure having come over here and graced me. Thank you so much, Gopal. Thank you. Bye. Thank you, sir.